Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி சயின்ஸ்ல இருந்து. சயின்ஸ் அப்படினோனேமே பயப்படாதீங்க. சயின்ஸ் ஒரு புரிதல் இல்ல, சயின்ஸ் எனக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படி ஃபீல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா சோ அதோட சயின்டிஃபிக் டெர்ம்ஸ்னால தான் உங்களுக்கு பயமே தவிர சயின்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு இந்த மாதிரி படிச்சீங்க அப்படினா உங்களுக்கு சயின்ஸை பத்தின பயமே இருக்காது. ஒரு தடவை பார்த்தா போதும் உங்களுக்கு இதுல இருந்து என்ன क्वेश्चंस வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். சோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டீடைலா டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டீச் பண்ண போறோம். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல கேன்சர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாட்டா கொடுத்திருப்பாங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படினா அது ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. ஓகேங்களா? சோ நிறைய क्वेश्चंस இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட क्वेश्चंस தான் வந்திருக்கு. ரீசன்ட்டான நடந்த எக்ஸாம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த புற்றுநோயில இருந்து உங்களுக்கு क्वेश्चंस வந்திருக்கு. அதோட வகைகள், அதுக்கு அடுத்து அதோட காரணிகள். ஓகேங்களா? சோ மெயினான அதோட காரணிகள், அப்புறம் அதோட தெரபிஸ், அதோட சிகிச்சை முறைகள். சோ இதில இருந்தெல்லாம் உங்களுக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஜுவாலஜி பார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படிங்கறது கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இத புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினா இது ரொம்ப ஈஸி. நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். சோ புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன? புற்றுநோய் என்றால் என்ன அப்படிங்கற அந்த क्वेश्चन உங்கள்ட்டே நான் வைக்கிறேன். ஓகேங்களா? புற்றுநோய் அப்படினா என்ன? புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு ஆட்கொல்லி நோய். இறந்துருவாங்க. சோ அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ எதனால வருது, அதோட வகைகள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ புற்றுநோய் அப்படிங்கிறது உலக அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படினா இரண்டாவது ஆட்கொல்லி நோயா இருக்கு. ஓகேங்களா? நம்பர் 2 நம்பர் 2nd பிளேஸ்ல இருக்கு. சோ நோயோட பட்டியல் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அது இந்த இறந்துறாங்க, அந்த நோய் வந்தா இறந்துறாங்க அப்படிங்கறது மாதிரி கணக்கெடுத்து பாக்கும்போது இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது உலக அளவுல 2வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு இது ஒரு தீவிரமான ஒரு நோயா இருக்கும் அப்படிங்கிறது உங்கள்ட்டே நான் விட்டுறேன். நீங்க யோசிச்சுக்கோங்க. இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்ன அப்படினா மனித உடம்புக்குள்ள தான் அந்த புற்றுநோய் அப்படிங்கிறது வருது. சோ அதுக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உடம்பு எதால ஆனது? இந்த உடம்பு அப்படிங்கிறது சொல்லலாம் இரத்தம், தசை, நரம்புகளால் ஆனதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த பேசிக் யூனிட் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும்ல. சோ நம்ம உடம்பு எதால ஆனது? நம்ம எதால செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி வெச்சுக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நம்ம உடம்பு எதால ஆனதுனா நம்ம உடம்பு செல்களால் ஆனது. ஓகேங்களா? சோ இது ஒரு சிங்கிள் செல். இந்த மாதிரி செல்லா சேர்ந்து அது திசுக்களாகும். அந்த திசுக்களால் உடம்பு ஃபுல்லா உள்ள ஆர்கன்ஸ், உள்ள உறுப்புகள் செல்லால் ஆனது. நம்ம தோல் எடுத்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் வச்சு பாத்தீங்க, அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே செல்ஸோட கனெக்ஷன் அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இது ஒரு வகையான செல். உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் இதயம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, குடல் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நுரையீரல் இருக்கு, லங்ஸ் இருக்கு, மூளை இருக்கு, எலும்புகள் இருக்கு. சோ அது எல்லாமே உடம்பே செல்லால் ஆனது. அந்த உடம்பு முழுக்க செல்லெல்லாம் சேர்ந்தது திசுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப ஒரு பார்ட் நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிட் அப்படிங்கிறது என்னன்னா செல். இந்த செல்லெல்லாம் சேர்ந்தது பாத்தீங்கன்னா திசுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம திசு பெட் மாதிரி இருக்குல்ல. சோ இதுல செல்லுல இருந்த நியூக்ளியஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு. இந்த மாதிரி செல்லெல்லாம் சேர்ந்துட்டு செல்லெல்லாம் சேர்ந்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்? திசுக்கள்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப கை தோல்லாம் ஒரு வகையான திசுக்கள். உள்ள எலும்பு இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாம் ஒரே வகையான திசுக்கள். உள்ள ஆர்கன்ஸ் இருக்குது ஒரு வகையான திசுக்கள். ஏன் வெவ்வேறு வகையான திசுக்கள் இருக்கணும்? இப்ப கையில தோல் எலாஸ்டிசிட்டி இருக்கு. இப்படி இழுக்குறோம். இப்படி வருது. ஓகேங்களா? உதடு எல்லாம் இழுக்குறோம். சோ இழுக்குறோம். எல்லாம் பண்றோம். இதே திசுக்கள் உள்ள உறுப்புகள்ல இருந்ததுனா சோ அதுவும் இது மாதிரி தான் இருக்கும். எலும்புகள் என்ன பண்ணனும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நம்மளால நடக்கலாம் முடியும். இந்த திசு மாதிரியே நம்ம உள்ள இருக்கிற எலும்பும் அதே திசுனால ஆயிருந்ததுன்னு வெச்சுக்கோங்களேன். கையை என்ன பண்ணலாம்? இந்த பூம்பர் பபிள் கம்ல ஒரு மனுஷன் உடம்பெல்லாம் வளையும் பாத்தீங்களா? அந்த ஆட்ல பாத்தீங்கன்னா தெரியும். ப்ளூ கலர் Dress போட்டுருப்பான். அந்த மாதிரி நம்ம கையும் இப்படி எல்லாம் வளையும். அதனால தான் அது ஒரு வகையான திசுக்கள் ஆனது, இது ஒரு வகையான திசுக்கள் ஆனது. இது வரைக்கும் புரியுதா?
அப்போ உடம்புல எத்தனை வகையான திசு இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது போகும். ஓகேங்களா? நம்ம உடம்புல எத்தனை வகையான திசுக்கள் இருக்குது அப்படின்னா 4 வகையான திசுக்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 வகையான திசுக்கள் என்னென்னா, ஒன்று இணைப்பு திசு, அதாவது கனெக்டிவ் டிஷ்யூஸ். அடுத்தது எபித்தீலியல் திசு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மசில் திசு, அது வந்து தசை திசுன்னு சொல்லுவோம். போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்காக நான் பைலிங்குவலில் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது நர்வஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? நரம்பு திசு. தமிழில் பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியும். தசை திசுனா மசில்ஸ் எல்லாமே தசை திசுனால் ஆனது. கனெக்டிவ் இனிப்பு திசு அப்படின்னா வந்து அது என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள், இது என்ன மீன் மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி கோடு கோடாக இருக்குது, இது என்ன சிலந்தி பூச்சி மாதிரி இருக்குது, இது ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதாக இருக்கும். இது என்னென்ன உறுப்புகளில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இமேஜின் வச்சுருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மசில் டிஷ்யூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, தசை திசு. ஸோ அதெல்லாம் வந்து இதய தசை, மென் தசை, அதுக்கடுத்து எலும்பு தசை. ஸோ ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அவங்களோட தசைகள்லாம் அப்படி பயங்கரமாக வந்து இருக்குது, வளருது. அதுக்கு என்ன ரீசன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசில் டிஷ்யூனால் ஆனது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், மசில் டிஷ்யூனால் ஆனது. எபித்தீலியல் திசு அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட தோல் இழுத்தா ஜவ்வு மாதிரி வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் கவரிங் என்னென்னா ஸ்கின். இந்த ஸ்கின் வந்து தோல் வந்து எதால் ஆனதுன்னா எபித்தீலியல் திசுனால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் வால், ஒவ்வொரு உறுப்புகளோடையும் அதோட மெம்பரைன், அதோட அவுட்டர் மோஸ்ட் கவரிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எபித்தீலியல் திசுனால் ஆனது. நர்வஸ் டிஷ்யூ, நரம்பு திசு அப்படிங்கிறது மூளை நரம்புகளில் இந்த நர்வஸ் டிஷ்யூனால் ஆனது. ஸோ பாக்கி இருக்கிறது என்ன, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது இணைப்பு திசு. அது வந்து எலும்பு. ஓகேங்களா? எலும்பு, அப்புறம் அடிப்போஸ், அந்த ஃபேட், ஓகேங்களா, அந்த கொழுப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெண்டான்ஸ், தசை நார், குருத்தெலும்பு, இதுதான் ஆனது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போ புரியுதா? நம்மளோட செல்ஸ்னால் நம்ம உடம்பு ஆகிருக்கு, அந்த செல்ஸ் எல்லாமே கலந்தது தான் டிஷ்யூ. அந்த டிஷ்யூலேயும் 4 வகை இருக்குது. ஏன் 4 வகை இருக்குன்னா, நம்ம தோலில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்னது தான், தோலில் இருக்கக்கூடிய திசுக்களே எலும்புக்கும் இருந்ததுன்னா நம்ம பூம்பர் அந்த ஆடில் வர்றது மாதிரி மனுஷன் மாதிரி நம்மலாம் வளைவோம், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது, நிற்க முடியாது, கையெல்லாம் தூக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த 4 வகையான திசுக்கள்லாம் நம்ம உருவாகியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து புரியுது. எதுக்கு வந்து இந்த செல்லு, இந்த டிஷ்யூலாம் இங்கே கொண்டு வரணும்? நம்ம படிக்க போகிறது புற்றுநோய் தானே. புக்கில் வந்து இந்தந்த நாள் வந்து அனுசரிக்கிறாங்க, அதுக்கு அடுத்தது வந்து புற்றுநோய் இதை தான் வருது, அதுக்கடுத்து புற்றுநோய் காரணி தான், அதுக்கடுத்து இதோட தெரப்பி என்ன, அது முடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இதை பேஸ் பண்ணி சொன்னால் தான் சார்கோமா, கார்சினோமா அப்படிங்கிறது படிப்பீங்க. படிக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கும், எக்ஸாமில் மறந்துடும். இதை சொன்னால் தான் இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இமேஜின் பண்ணி எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ பேசிக் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்பு செல்லால் ஆனது, செல் எல்லாம் சேர்ந்தது டிஷ்யூ. நம்ம உடம்புல 4 வகையான டிஷ்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிட்டனாலே இந்த புற்றுநோய் சாப்டர் அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது போவோம். ஸோ அடுத்தது இப்போ புற்றுநோய் என்றால் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் விளக்கம் கொடுக்குறேன், நல்லா புரியும். ஓகேங்களா? புற்றுநோய் அப்படிங்கிறதுனா என்ன? அது வந்து ஒரு உயிர்கொல்லி நோய், ஆட்கொல்லி நோய், எல்லாம் ஓகே தான். நம்ம உடம்புல எல்லாமே செல்லால் ஆனதுன்னு சொன்னோம். நம்ம குழந்தையாக பிறக்கும் போது எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம 2 கையை நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த கைக்குள்ளே தான் குழந்தைய அடக்கிடலாம். ஒரு புது குழந்தை பிறக்குதுன்னா அப்படி கையில் வாங்கினோம்னா இந்த கைக்குள்ளே அடக்கிடலாம், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet இருக்கேன் அப்படின்னா எப்படி ஒவ்வொரு செல்லும் வந்து மல்டிப்ளை ஆகி வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ வளர்ந்ததுனால நான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் தான். குழந்தையாக இருந்து எப்படி வளர்கிறோம், அப்போ ஒவ்வொரு செல்ஸும் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஒவ்வொரு செல்லும் பெருகுது. எதனால் பெருகுதுன்னா மூளையோட்டேருந்து சிக்னல் வரும். ஸோ இந்த வருஷத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சிக்னலை வாங்கி நம்ம செல்ஸ் வந்து நம்மளோட ஊட்டச்சத்து, நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு, ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வளர்கிறதுனால நம்ம வந்து என்னென்னா அந்த செல்ஸ்லாம் வந்து பெருகிட்டே வரதுனால தான் நம்ம வளர்கிறோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஆனால் இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ மூளையிட்டேருந்து சிக்னல் கிடைக்குதுன்னு சொன்னோன்னா செல்ஸ்லாம் வளர்கிறதுக்கு, செல்ஸ் வந்து வளர்ந்து
அது தன்னைத்தானே வந்து அழித்து கழிவில் வந்துடும். ஓகேங்களா? செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு பலாயிரம் செல்ஸ் வந்து இறந்துட்டுருக்கும், பலாயிரம் செல்ஸ் வந்து புதுசாக உற்பத்தி ஆகிட்டுருக்கும். அது எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணுவானோ சிக்னல்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும், பிரெயின்லேருந்து வந்து சிக்னல்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம உறுப்பு, நம்மளோட தோல் எல்லாமே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, தினமும் இந்த புதுப்பித்தல் நடந்துகிட்ருக்கும். அதுக்கு எனர்ஜி வந்து நம்ம சாப்பாடுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சாதம் சாப்பிட்றோம், இல்லை அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். அந்த நியூட்ரியன்ஸ் போய் கிடைக்கிறது ரத்தத்தில் போய் ஒவ்வொரு செல்ஸுக்கும் போகுது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த செல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு செத்த செல்ஸ் வந்து கழிவில் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் ப்ராசஸ். ஆனால் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் செல்ஸ் அபரிவிதமாக வளரும். ஓகேங்களா? செல்ஸ் வந்து பயங்கரமாக பெருகும். இப்போ நம்ம வளர்கிறதுக்கு இப்போ 1 வயசுலேருந்து 2 வயசு வளர்கிறதுக்கு ஒரு அளவுக்கு செல்ஸ் வந்து ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட்லேயே கொஞ்ச நாள்லேயே ஒரு பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வளர்ந்துடும். புற்றுநோய்னா வந்து என்னென்னா கட்டி. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி, அதாவது டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டியூமர். இந்த டியூமர் கட்டி அப்படிங்கிறது நம்ம உடம்புல எக்ஸஸாக வளர்றது. ஒரு கையில் ஒரு கட்டி வருது, இல்லை தொடையில் ஒரு கட்டி வருது, ஒரு பெரிய கட்டியாக வருது அப்படின்னா அந்த கட்டி வந்து சரன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே பெரிய கட்டியாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மூளையிலேருந்து சிக்னல்ஸ் வந்தால் தானே செல்ஸ் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பல்கி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மூளையோட சிக்னல்ஸ்லாம் பார்க்காது இந்த டியூமர் என்ன பண்ணுன்னா தானாக வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும், அப்படியே அதிகமாக வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த செல்ஸோட மூளையோட அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து கண்டுக்காது. சரி, நம்ம கட்டி வந்து வளருது. கட்டி வளரும் போது நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, அது பார்த்துட்டு சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. நேராக அங்கே போய் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொல்ல பார்க்கும். ஆனால் அந்த கேன்சர் டியூமர் என்ன பண்ணும் அப்படின்னா, வரக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து கொல்றதுக்கு வருது அப்படின்னா, வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்வின்ஸ் பண்ணிடும். ஒன்றும் சொல்லிக்காத, நானே வந்து இங்கே அப்படியே திட்டத்தனமாக தான் இருந்துகிட்ருக்கேன், நீ எதுவும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்வின்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அந்த பிரேக்கும் விழுந்துடுதா, இம்யூன் சிஸ்டத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடும். அப்படி இல்லைனா வரக்கூடிய அந்த இம்யூனை வந்து என்ன பண்ணுன்னா வந்து கன்வின்ஸ் பண்ணிடும், எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. எதனால் வந்து வேகமாக வளருது அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்க. சமயக்காரங்கள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க 10 பேருக்கு சமைச்சு கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 பேர் இருக்கான், பெஞ்சு கடையில் உட்காந்துருக்கான். சாப்பாடை கொண்டு வந்து வச்சோனையும் அந்த 5 பேர் என்ன பண்ணுறான், 10 பேருக்கு வந்த சாப்பாடுலேருந்து 5 பேருக்கான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெறும் டிஃபன் பாக்ஸை வச்சிட்றான். ஓகேங்களா? அப்போ கிளாஸில் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற 10 பேரில் 5 பேர் சாப்பாடு இல்லாமல் தானே இருப்பாங்க. அதே ப்ராசஸ் தான். நம்ம மூளையோட சிக்னல்ஸுக்கு மறைச்சி வாழ்ந்துட்டுருக்க இந்த கட்டி நம்ம ரத்தத்துலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஊட்டச்சத்து, அதை திருடி இது வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் உடம்புல கிடைக்க வேண்டிய சத்துக்கள் வந்து குறைஞ்சி இந்த கட்டி வந்து வேகமாக வளர்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த டியூமர்ஸ் அப்படிங்கிறது வளரும். சரி, டியூமர்ஸ் கட்டிகள் நம்ம சொல்லிட்டோம். அந்த கட்டிகள் எல்லாமே கேன்சரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? நமக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்க்கும்போது இப்போ எடுத்தோன்னே என்ன வரும் அப்படின்னா, இந்த சிம்டம்ஸு எல்லாமே கேன்சரை காட்டுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். எத்தனையோ பேர் இதை பார்க்குறவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எடுத்தோன்னே கேன்சர் தான் வரும். ஓகேங்களா? எல்லாமே கேன்சராக கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் செல்லு. இந்த கேன்சர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக வளருது. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த கட்டிகள் எல்லாமே வந்து புற்றுநோய் கட்டியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கட்டிகள் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டி. ஓகேங்களா? இன்னொன்று மேலிக்னன்ட் வகை கட்டி. இந்த மேலிக்னன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இதுதான் வந்து கேன்சர் கட்டிகள். ஓகேங்களா? மேலிக்னன்ட் அல்லாத கட்டி அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பினைன், இங்கிலீஷில் வந்து பினைன் டியூமர், அப்படி இல்லைன்னா நான் மேலிக்னன்ட் டியூமர். மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டி இது வந்து சாதாரண கட்டி. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. என்னைக்காவது நமக்கு தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அதை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த டியூமர் செல்ஸ் அப்படிங்கிறது உள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் நார்மல் செல்ஸ், இது வந்து அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் மேலிக்னன்ட் டியூமர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த டியூமர் செல்ஸ் வந்து இப்படி பரவும், வெளியில் வந்து
கிளம்பிடும். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்து புற்றுநோய்க்கான கட்டிகள். ஓகேங்களா? ஸோ கட்டியில் 2 வகை இருக்குது. ஒன்று தீங்கற்ற அல்லது மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டி, இன்னொன்று மேலிக்னன்ட் வகை கட்டி. இது வந்து கேன்சர் இல்லாத கட்டி, இது வந்து கேன்சரோட கட்டி. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்து கேன்சரோட கட்டி வந்து உற்பத்தி ஆயிடுச்சு உடம்புல, அது வந்து இன்னொரு இடத்துக்கு பரவி அடுத்த திசுவுக்கு போய் அந்த திசுக்களை அழிக்கும். ஓகேங்களா? ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற அந்த கேன்சர் கட்டி என்ன பண்ணுன்னா இரத்த வழியாகவும் நம்மளோட பிளட் வெசல்ஸ் வழியாகவும் நம்மளோட லிம்ப் கிளாண்டு, ஓகேங்களா, ஸோ அந்த லிம்ப் நோட்ஸ் வழியாகவும் வந்து அது ட்ராவல் பண்ணி என்னென்னா இன்னொரு திசுக்களை போய் ஆக்கிரமித்து அழிக்கும். இந்த மாதிரி உடம்புல பரவுது பார்த்திங்களா? ஏன்னா அதுவே திருட்டுத்தனமாக தான் உள்ளே வந்து வளர்ந்துட்டுருக்கு, மூளைக்கு தெரியாமல். அப்படி இருக்கிறது சும்மா இருக்காது. சாப்பாடு கிடச்சினால கொழுத்து போய் என்ன பண்ணும்னா ரத்தத்தில் கலந்து அடுத்தடுத்த பார்ட்டுக்கு வந்து போகும். ஸோ இதோட பேர் என்னென்னா மெட்டாஸ்டாட்டிஸ். ஓகேங்களா? மெட்டாஸ்டாசிஸ். இந்த மாதிரியான ட்ராவல் பண்ணுறதுல இது ஒரிஜினல் டியூமர் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். குடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் கட்டி வந்து உருவாகி என்ன பண்ணுது அப்படின்னா ரத்தம் வழியாக போயிட்டு அடுத்த இடத்துக்கு லங்ஸுக்கு போகுது. அதே மாதிரி லிவருக்கும் போகலாம். ஓகேங்களா? இல்லை ஹார்ட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் டியூமர். இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அடுத்த இடத்துக்கு போகுது பார்த்திங்களா? இதுதான் வந்து மெட்டாஸ்டாட்டிக் டியூமர்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டாஸ்டாட்டிஸ்னால் முதல்ல என்னென்னு புரியறதுக்காக தான் இந்த இமேஜை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா போதும். இதுதான் பிரைமரி கேன்சர். இந்த இடத்துல இந்த ஆளுக்கு பெருங்குடலில் கேன்சர் வந்திருக்கு. கேன்சர் வந்தது என்ன ஆகுது அப்படின்னா லிம்ப் சிஸ்டம் வழியாகும். லிம்ப் சிஸ்டம் அப்படின்னா என்ன? நிணநீர் சுரப்பிகள். நிணநீர் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிம்ப் கிளாண்டோட வேலை. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இம்யூன் சிஸ்டம், அதாவது ஏதாவது உடம்புல வந்து ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதை தற்காப்பு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சில செல்ஸ் வந்து இறங்கும் களத்தில். அதெல்லாம் கேரி பண்ணுறது தான் இதோட வேலை. அது மூலியமாகவே தலைவர் என்ன பண்ணுறாரு? ஏமாற்றி அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு. யார்? கேன்சர் டியூமர். ஓகேங்களா? கேன்சர் வகையான கட்டிகள் போயிடுது. அது வந்து இரத்த குழாய் வழியாகவும் இந்த நிணநீர் சிஸ்டம் லிம்ப் சிஸ்டம் வழியாவுக்கும் வந்து ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுங்க. பாருங்கள், இந்த ஆளுக்கு வந்து இந்த குடலில் இருந்த கேன்சரு நேராக லிவருக்கு போயிடுது, அதுக்கு அடுத்தது லங்ஸுக்கு போகுது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுதில்ல கேன்சர் வந்து ஒரு இடத்துலேருந்து இதுவே நான் கேன்சராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்தோம்ல புற்றுநோய் வகை அல்லாத கட்டி அப்படின்னா அது ஒரு இடத்துல தான் இருக்கும். சில பேருக்குலாம் கொழுப்பு கட்டி வந்துருக்கும் கையில். அந்த கொழுப்பு கட்டியை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது கேன்சர்னு போட்டிருப்பாங்க, லிப்போமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்? சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த இது வந்து என்னென்னா கேன்சர் வந்த கட்டி ஒரு இடத்துல வந்து அதுக்கு அடுத்தது ரத்தம் மூலியமாக வந்து பரவி அடுத்த திசுக்களை போய் ஆக்கிரமித்து அங்கே வந்து அதோட ஒவ்வொரு உறுப்பையும், அதாவது இங்கே வர்றது போய் லிவரு, இப்போ உடம்பு தோலில் இருந்தது அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு உறுப்புலையும் உள்ளே போய் ஊடுருவிருச்சு அப்படின்னு என்ன ஆகும்? அந்த உறுப்பில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு வளர்ச்சி வரும். அதையும் அந்த செல்ஸையும் அழிச்சிட்ருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் அதால் பண்ண முடியாது. லிவரை பாதிச்சிருச்சுன்னா லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? நம்ம உடம்புல என்ன போட்டாலும் அதோட டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் அதோட வேலை. அது மட்டும் இல்லாமல் நிறையா வேலை பார்க்குது. ஓகேங்களா? ஸோ விட்டமின் டியை வந்து எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக சப்ளை பண்ணுற வேலையும் வந்து இங்கே தான் நடக்குது. அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் வந்து நடக்கும். அது முடிஞ்சு போயிடுதா? அப்போ உடம்பு டோட்டலாக வந்து ஒரு கேன்சர் வந்ததுன்னா டோட்டலாக அவங்க வந்து ஃபெட்டப் ஆகி உடம்புல வீக்காகி இழைச்சி போய் ஒரு மாதிரி ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ரீசன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர், இந்த மாதிரி பரவறதுக்கு பேர் மெட்டாஸ்டாசிஸ். இது வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, மெட்டாஸ்டாட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நம்ம கேன்சரை பற்றி பார்த்துட்டோம். கேன்சர் வந்து இப்படிலாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ கேன்சரோட வகைகள் இது வந்து முக்கியமான பார்ட்டு. ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் பார்க்குறதுக்காக தான். ஸோ கேன்சரோட வகைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கார்சினோமா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப் வந்து கார்சினோமா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சார்கோமா, இன்னொன்று லியூக்கோமியா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேன்சர்னாலே கேன்சர் வகையான கட்டிகள் அப்படின்னாலே அது வந்து திசுவில் தான் போய் உட்காரும். முதல்ல திசுக்களை தான் வந்து அழிக்கும்.
அதனால தான் 4 வகையான திசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ணோம். திசுக்களில் தான் போய் உட்காரும். கேன்சர்னாலே வந்து அது சாலிட் ஸ்டேட் டியூமர், அதாவது திடமான டியூமர், திடமான கட்டிகள் தான். இரத்த புற்றுநோயை தவிர அது மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் அந்த WBC வந்து அதிகமாக அது நம்ம சொல்கிறோம். கேன்சர் புற்றுநோய் கட்டிகள்னாலே அது வந்து திடமான கட்டிகள், சாலிட் ஸ்டேட்டாக தான் இருக்கும், இரத்த புற்றுநோயை தவிர. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து சாலிட் ஸ்டேட்டு. இந்த புற்றுநோய் வந்து எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுகளில் உருவாகுது. எபித்தீலியல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், தோல் ஃபுல்லாக கவர் ஆகுது, நம்மளோட லங்ஸ் அதாவது உள் உறுப்புகளில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் கவரிங் எல்லாம் எபித்தீலியல் டிஷ்யூனால் ஆனது அப்படின்னோம், அங்கே போய் வந்து உருவாகுது. ஓகேங்களா? இங்கே சுரப்பிகள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கிளான்ஸு. இப்போ வந்து ஒரு பிரஸ்ட் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரஸ்ட்டு வந்து ஒரு கிளாண்டு. ஓகேங்களா? பிரஸ்ட் கேன்சர்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சுரக்குதோ. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அதெல்லாம் வந்து கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உருவாகிறது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த பிரஸ்ட் கேன்சரை செக் பண்ணணும், இந்த வயசானாலே பிரஸ்ட்டுக்கு இது கேன்சரை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி அவேர்னஸ் வந்து கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்சினோமாவில் வந்து வந்துடும். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கார்சினோமா வகை புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூ. இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எபித்தீலியல் கார்சினோமா, எபித்தீலியல் டிஷ்யூவில் உருவாகுது. எபித்தீலியல் டிஷ்யூனா நம்ம என்ன சொன்னோம்? தோல். ஓகேங்களா? ஸ்கின், தோல் ஃபுல்லாக நம்ம வந்து எபித்தீலியல் டிஷ்யூனால் ஆனது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் லங்ஸ், இங்கே எக்ஸாம்பிள் லங்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ லங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனோட அவுட்டர் மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூ. அப்புறம் ஸ்டொமக், அப்புறம் பிரெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எபித்தீலியலில் வந்துடும். அடுத்தது சார்கோமா. சார்கோமாங்கிறது இணைப்பு மற்றும் தசை திசு, கனெக்டிவ் மற்றும் மசில் டிஷ்யூ. ஓகேங்களா? கனெக்டிவ் மற்றும் மசில் டிஷ்யூ இந்த இடத்துல உருவாகும் புற்றுநோய். அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ கார்சினோமா அப்படிங்கிறது எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொன்னோம். ஸோ இது வந்து இந்த தோல், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கனோட அவுட்டர் மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மசில் டிஷ்யூ அப்படிங்கிறது கையில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து எங்கெல்லாம் மசில் இருக்கோ, கார்டியாக் மசில்ஸு, ஸ்கெலிட்டல் மசில்ஸு, இது எல்லாமே. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது கொழுப்பு, அடுத்தது எலும்பு, குருத்தெலும்பு, தசைநார்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கார்சினோமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மசில் டிஷ்யூவும் அந்த கனெக்டிவ் டிஷ்யூலாம் வர்றது வந்து சார்கோமா. ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சார்கோமா அப்படிங்கிறது இணைப்பு மற்றும் தசை திசு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க இங்கே வருது அப்படின்ட்டு. இணைப்பு மற்றும் தசை திசுனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்? இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா என்னென்ன உறுப்புகள் வந்து எந்த திசுனால் ஆனதுன்னு நம்ம சொல்லியாச்சு. 4 டைப் திசுக்கள் இருக்குது. அது என்னென்ன உறுப்புகள் ஆனது அப்படிங்கிறத உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இந்த எபித்தீலியல்னாலே என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அது மாதிரி சார்கோமா கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது இணைப்பு மற்றும் மசில் டிஷ்யூனாலே உங்களுக்கு அது என்னென்ன ஒரு எதால் ஆனப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும். அடுத்தது ஒன்று இருக்குது, லுக்கேமியா. ஓகேங்களா? இந்த கார்சினோமா தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உருவாகிற கேன்சர். 85%. ஆக்சுவலாக 80லேருந்து 90% அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது 85% அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 85% கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே இந்த வகையாக தான் இருக்குது, கார்சினோமாவாக தான் இருக்குது. அப்போ இது நம்பர் 1ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வகையான புற்றுநோய் வந்து 1% வந்து வருது. ஓகேங்களா? சார்கோமா அப்படிங்கிறது 1% வருது. இந்த லுக்கேமியா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, இரத்த புற்றுநோய். இது எலும்பு, மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களை WBC உடம்புல வந்து WBC வந்து பயங்கரமாக அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்கிறோம்? இரத்த புற்றுநோய் சொல்கிறோம். லுக்கேமியா அப்படிங்கிறது இரத்த புற்றுநோய். இது வந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க, 15 வயசுனா 15 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களை அதிகமாக தாக்குது அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நம்ம புற்றுநோய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது புற்றுநோயோட வகை என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது கார்சினோஜெனிக். ஓகேங்களா? இப்போ புற்றுநோய்னு நம்ம சொல்கிறோமே, புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் ஏதாவது இருக்கணும்ல. எல்லாருக்குமே புற்றுநோய் வந்துட்டுருக்கு அப்படின்னா, புற்றுநோய் மேக்ஸிமம் வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கார்சினோஜெனிக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கார்சினோஜெனிக் அப்படின்னா என்னென்னா, புற்றுநோய் காரணி அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய எல்லா விஷயமுமே என்ன சொல்லுவோம்னா கார்சினோஜெனிக் தான் சொல்லுவோம்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புற்றுநோயை உண்டாகக்கூடிய எல்லா விஷயத்தையும் காமனாக ஒரு நேமில் என்ன சொல்லுவோன்னா கார்சினோஜெனிக்னு சொல்லுவோம். சிகரெட் பிடிச்சா வாயில் புகையில வச்சா புற்றுநோய் வருது, அந்த ஹார்ன்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது இதுன்னு போடுவாங்க. ஸோ அது வந்து புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அது கார்சினோஜெனிக். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ரேடியேஷனில் இருக்கும், ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம இருக்கும், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஊருக்குள்ளே இருக்குது, அதோட புகையை நம்ம சுவாசிச்சிட்டே இருக்கோம், இல்லைனா பிளாஸ்டிக்ஸை நம்ம போட்டு கொளுத்துறோம், ஓகேங்களா, அதோட புகையிலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஸோ அதனால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கார்சினோஜெனிக். புரியுதுங்களா? தண்ணி அடிக்கிறாங்க, ஸோ அதனால் வந்து கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து கார்சினோஜெனிக். ஓகேங்களா? அப்போ புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்? கார்சினோஜெனிக்னு சொல்கிறோம். இப்போ புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக நம்ம வந்து பிரிக்கிறோம் கார்சினோஜெனிக். அதாவது இந்த புற்றுநோய் வரக்கூடிய அந்த காரணிகளை 4 வகையாக பிரிக்கிறோம். ஸோ இதில் அந்த ஹெரிடிட்டி மட்டும் இருக்கட்டும், நான் தனியாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் காரணி. இயற்பியல் காரணி அப்படிங்கிறது ஸ்மோக் பண்ணுறது, ஓகேங்களா, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இயற்பியல் காரணி. நம்மளே தேடிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயில் புகையில மெல்றது, புகையில யூஸ் பண்ணாதீங்க, அதில் வந்து புற்றுநோய் வருது அப்படின்னா அதை வந்து பல வேறு முறையில் வந்து எடுத்துக்கிறாங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸே வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது தான் திரும்ப அதை எடுத்துக்க சொல்லி தூண்டும். அது நிறைய கெடுதல் தான். அதில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான் வந்து என்ன பண்ணணும்னா திரும்ப அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தூண்டுறது. அதனால தான் அதை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ புகைப்பிடிக்கிறது ஒரு இயற்பியல் காரணி. நம்மளே வந்து நம்ம கெடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் காரணி. வேதியியல் காரணினா நிறைய கெமிக்கல்ஸு. இப்போ வந்து ஒரு வயலில் போயிட்டு நிறைய பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க, பெஸ்டிசைட்ஸ் நிறையா போடுறாங்க. இயற்கை முறை விவசாயமும் இருக்குது, இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் நிறையா போடுறாங்க. ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து நியூஸில் பார்க்குறோம், ஸோ அது ஏதோ ஒரு கெமிக்கலை நினச்சி எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மீனெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது ஃபார்மால்டிஹைட் அடிக்கிறேங்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வந்து போட்டு என்ன ஆகுதுன்னா அது என்ன ஆகுது, அதனால் கேன்சர் வருதுன்னா அது ஒரு கார்சினோஜெனிக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். எல்லாமே கெமிக்கலாக போச்சு. ஈவன் வந்து நம்ம மாத்திரை முழுங்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு கெமிக்கல் தான். நம்ம ஸ்ப்ரே அடிக்கிறோம், பாடி ஸ்ப்ரே அடிக்கிறோம்னா அதுவுமே ஒரு கெமிக்கல் தான். எல்லாமே வந்து கெமிக்கல். ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரபன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. பேரபன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல். அது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்ம உள்ளே எடுக்கிற மாத்திரைகள்லேயுமே பேரபன் வந்து வரும். ஸோ அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் வந்து அது வந்து கார்சினோஜெனிக்னு தெரிஞ்சு ஸோ அதை வந்து கட் பண்ணுறாங்க. இன்னமும் பேரபன் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம அன்றாட லைஃப்பில் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா கெமிக்கல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உயிரியல் காரணி அப்படிங்கிறது வைரஸ் தொற்றுனால வந்து வரக்கூடிய இது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்கோஜெனிக் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்கோ அப்படிங்கிறதுனா என்ன? கட்டி, டியூமர்னு அர்த்தம். ஸோ ஆன்கோஜெனிக்னா எதுவுமே ஜெனிசிஸ் அப்படின்னா புதுசாக வந்து வளர்றதுன்னு அர்த்தம். ஸோ கட்டிகளை உருவாக்கக்கூடிய வைரஸ் ஆன்கோஜெனிக் வைரஸ், அதனால் வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்னால் வர்றது நம்ம உயிரியல் காரணி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கதிரியக்கம் அப்படிங்கிறது சொல்லுவோம். கதிரியக்கம்னா எக்ஸாம்பிளில் வந்து என்ன சொல்லுவாங்க, உலகமே சொல்கிறது வந்து என்னென்னா சன்லைட் எக்ஸ்போஷர். சன்லைட்டில் போயிட்டால் கேன்சர் வந்துடுது. ஸ்கின் கேன்சருக்கான காரணமே சன்லைட் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என்னோட உடன்பாடு அப்படிங்கிறது வந்து கிடையாது. சன்லைட்டில் போனால் கேன்சர் வந்துடும் அப்படின்னா ரோடு ஒர்க் பண்ணுறவங்க ஒரு வாரம் வந்து 7 நாளும் வந்து அவங்க ரோட்டில் தான் நிற்கிறாங்க, வெயிலில் தான் நிற்கிறாங்க, கடுமையான வெயிலில் நிற்பாங்க, எல்லாருக்குமே கேன்சர் வந்திருக்கணும். ஓகேங்களா? வயல் வேலை பார்க்குறவங்க, கடுமையாக உழைக்கிறவங்க கேன்சர் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஏதோ சொல்கிறாங்க யூவி ரேஸ் அதுலேருந்து வருது, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காட்டன் கம்பெனிக்கு வந்து போயிருந்தோம். ஸோ காட்டன்லேருந்து அது பிரித்து நூலாக வந்து எடுக்கிற ஒரு கம்பெனிக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ அந்த காட்டன்லாம் வந்து அந்த பஞ்சு மூட்டையிலேருந்து கொட்டிடுறாங்க. ஸோ அது ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ அங்கே வேலை பார்க்குற லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து விடுறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்து யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ். ஓகேங்களா? அந்த லைட்டுக்குள்ளே அந்த காட்டன் போய் வரும்போது வேறு ஏதாவது ஒரு பிசுறு, வேறு ஏதாவது ஒரு அழுக்கு, வேறு ஏதாவது நூல் கலந்து கலர் இருந்தது அப்படின்னா கரெக்டாக தெரிஞ்சிருது. அப்போ கையை விட்டு தான் எடுக்கிறாங்க அதை. ஓகேங்களா? ஸோ அது வந்து யூவி ரேஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டைரெக்டாக யூவி ரேஸ்க்குள்ளேயே கையை விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. நிறைய லேப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. லேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து யூவி ரேஸ்க்குள்ளேயே இருப்பாங்க மேக்ஸிமம்.
ஏன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு கிருமியோ ஏதோ வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த யூவி ரேஸ்குள்ளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கை வச்சு ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அது வந்து என்னென்னா எபித்தீலியல் திசுவில் படுறதுனால அது வந்து ஒரு யூவி ரேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக போகணும். சன்லைட்லேருந்து வர்றது 2 வகையான ரேஸ் வந்து வரும். UVA UVB அப்படிங்கிறது வரும். அதில் ஒரு டைப் வந்து நம்மளோட ஓசோன் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபில்ட்ரு பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அது ஒரு டைப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு டைப் தான் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சன்லைட் அப்படிங்கிறது சன்லைட்னால் வந்து ஏன்னா சன்லைட்னால நிறைய விஷயம் இருக்குது. சன்லைட்னால யூவி ரேஸ் வந்து அதனால் கேன்சர் வருது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ அது வந்து உடன்பாடு கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகேங்களா. இப்போ வேதியியல் காரணி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்போ யூவி ரேடியேஷனுக்கு என்ன தான் இதுனா நம்ம காட்டனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல. ஸோ அது ப்ளஸ் வந்து எக்ஸ்ரே வந்து அதிகமாக எடுக்கிறவங்க, எக்ஸ்ரேயில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ரேடியேஷன் வந்து உடம்புல போயிட்டே இருக்கும், ஊடிவிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எலும்பில் அவங்களுக்கான அந்த கேன்சர்ஸோட டியூமர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வர்றது நிறையா வந்து இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ஸோ அதில் வர்றது, அதில் வர கதிர்வீச்சு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர்வீச்சுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேஸ் எக்ஸ்ரே, காமா ரேஸ் அந்த மாதிரிலாம் உள்ளது இது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்லெட்டட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதாவது அன்லெட்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ். லெட் அப்படிங்கிறது ஹெவி மெட்டல்ஸ். அந்த லெட்டு கலந்த பெட்ரோல் இப்போ கிடையாது மேக்ஸிமம். அதனால தான் அன்லெட்டட் அப்படின்னு அந்த பெட்ரோல் பங்கில் போட்டிருக்காங்க. அந்த பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது அது ஸ்மோக்காக வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த லெட்டை வந்து நம்ம சுவாசிக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லாமல் போகுது. ஓகேங்களா. இருந்தாலும் அந்த பெட்ரோலை நம்ம போட்டு அது வந்து புகையாக போகுது பார்த்திங்களா, அது வந்து ஒரு கார்சினோஜெனிக் தான். ஓகேங்களா. அதுவும் வந்து ஒரு புற்றுநோய் காரணி தான். அதே நம்ம வந்து அதே க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேயே நிறையா நம்ம சுவாசிச்சிட்டே இருக்கோம். ஸோ அப்படின்னா அது வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ அந்த ஹெவி மெட்டல்ஸும் ஒரு ரீசன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பெட்ரோல் பங்கில் பார்க்கலாம். இப்போ அது போடுறதுல ஏன்னா அன்லெட்டட் தான் வருது பெட்ரோல். ஸோ அதனால் அது அன்லெட்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல அன்லெட்டட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஹெவி மெட்டல்ஸ் இல்லாத பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸும் நம்ம ஆர்சனிக் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சுவாசிக்கும் போதும் ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த கேன்சர் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஹெரிடிட்டி. ஓகேங்களா. இந்த ஹெரிடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா கேன்சர் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. உங்களோட தாத்தா, உங்கள் அப்பா அம்மா யாருக்காவது வந்து கேன்சர் இருந்ததா அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. ஸோ அவங்களோட அப்பா அம்மா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த புற்றுநோய் ஒவ்வொரு திசுக்களாக போய் அழிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி திசுக்களுக்கு ட்ராவல் பண்ணுறது மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லை. ஓகேங்களா. செல்லில் தானே வந்து அது உட்காருது, திசுக்களில் தானே உட்காருது. அப்போ செல்லில் தானே உட்காருது. அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணிடுது, மாற்றிடும். ஓகேங்களா. அப்போ ஒரு நபருக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏல அது சில விஷயத்தை மாற்றுறதுனால அது என்ன ஆகுதுன்னா அடுத்த தலைமுறைக்கு ஜீன்ஸில் மாற்றுறதுனால அது அடுத்த தலைமுறைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டி அப்படிங்கிறது ஜெனட்டிக்காக வந்து மாறிக்கிட்டே போகிறது. ஜெனட்டிக்காக வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்துறது. அந்த பண்பை வந்து கேன்சர் வந்து பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதான் ஜீன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதான் ஜீன் வச்சுக்கோங்க. இது வந்து டிஎன்ஏ சேஞ்ச். நான் டிஎன்ஏல மாற்றிடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுதான். ஸோ இந்த இடத்துல கலராக இருக்குது பாருங்கள், கலராக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நார்மலான ஜீன் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஆனால் கேன்சர் வந்து ஜீன் வந்து இதோட பேட்டர்னை வந்து மாற்றுது பாருங்கள். இங்கே பிளாக் கலராக இருக்கா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பேட்டர்னை வந்து மாற்றிடும். இந்த பேட்டர்னை மாற்றுறதுனால தான் தாத்தாவுக்கு வந்து இல்லை பாட்டிக்கு எதுவும் கேன்சர் இருந்தது அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இது ட்ராவல் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அப்போ ஜீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது மாடிஃபை பண்ணி விட்டுருது. அதனால தான் வந்து ரொம்ப கொடுமையான நோய் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான நோய் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். ஓகேங்களா. ஹெரிடிட்டி இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ புற்றுநோய் சிகிச்சையெல்லாம் என்ன? ஓகேங்களா. இதுக்கு கொடுக்குற சிகிச்சை அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை, சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணி அந்த கேன்சர் டியூமர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணாலும் அது பிளட்டெல்லாம் அங்கங்கே போயிருக்கும்ல, மறுபடியும் திரும்ப வந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கதிரியக்க சிகிச்சை, ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன் தெரப்பி அப்படிங்கிறது ஹெவியான ரேடியேஷனை மற்ற செல்ஸில் படாமல் குறிப்பாக வந்து அந்த கேன்சர் அஃபெக்டடான அந்த டிஷ்யூவில் மட்டும் விட்டு அந்த செல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது. இது வந்து ரேடியேஷன் தெரப்பி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது கீமோதெரப்பி அப்படிங்கிறது
நிறையா வந்து அந்த கேன்சர் செல்ஸ் வளருது. கேன்சர் செல்ஸ் என்ன பண்ணுது, அப்படியே டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆகி அப்படியே அபரிவிதமாக வளர்ச்சி வந்துட்டுருக்குல்ல, அந்த வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான கெமிக்கல்ஸ் மருந்தை வந்து நம்ம உடம்புல வந்து செலுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அதோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நோயோட சைடு எஃபெக்ட்ஸை விட இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மனுஷனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, கீமோதெரப்பி அது பேர். அடுத்தது தடைகாப்பு சிகிச்சை, இம்யூனோதெரப்பி அப்படிங்கிறது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது மாதிரியான சில ஊக்கிகளை வந்து கொடுப்பாங்க, உள்ள கொடுத்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுனால அது போய் என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சர் செல்ஸை வந்து கொள்ளுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிகிச்சைகள். ஓகேங்களா, புற்றுநோயை பற்றி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்ப்போம், புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள். புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 40% வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை நம்ம தடுத்துக்க முடியும். 100% வந்து நோய் இருக்குது அப்படின்னா அதில் 40% புற்றுநோய் வராமல் நம்மளால் தடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், இயற்பியல் காரணி, சிகரெட் பிடிக்கிறது வந்து இது அது என்னது போட்டு தேய்ச்சி ஏதோ வைப்பானுங்க வந்து ஹான்ஸு போடுறானுங்க, அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னமோ சொல்கிறானுங்க அது போடுறது, டொபாக்கோ ப்ராடக்டை சுத்தமாக வந்து கைவிடுறது, அது மூலியமாக ஸ்மோக் பண்ணுறதுனாலையும் வரக்கூடிய அந்த புற்றுநோயை வந்து தவிர்த்துக்கலாம். ஒருத்தன் ஸ்மோக் பண்ணாங்க, உங்கள் வீட்டில் யாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க, அந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க வந்து திருந்தாமல் போகிறாங்க, பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, வெளியில் தூரமாக போய் ஸ்மோக் பண்ண சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே தயவு செஞ்சு ஸ்மோக் பண்ணாத சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறத விட பக்கத்தில் குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் பேசிவ் ஸ்மோக்கர்ஸாக ஆகுறீங்க. ஓகேவா, அவங்க ஒரு ஆள் ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த ஸ்மோக்கை வந்து அந்த இதை வந்து ஸ்மோக் பண்ணாதவங்க வந்து பாதிக்கிறாங்க. பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அவங்களும் ஸ்மோக் பண்ணுறது மாதிரி ஆயிடுறாங்க. அந்த எஃபெக்ட் வந்து இவங்களுக்கு இருக்கும். தயவு செஞ்சு வந்து யாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க திருந்தலை, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் தயவு செஞ்சு வெளியில் போயிட்டு தூரமாக போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பேசிவ் ஸ்மோக்கர்ஸாக ஆகாதீங்க. குழந்தைகள் இருக்கும், வயதானவர்கள் இருப்பாங்க, அதை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இதை தடுக்கிறதுக்கு வந்து ஸ்மோக் பண்ணுறது ஒரு ரீசன் நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கார்சினோஜெனிக்கு, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, சாப்பாட்டில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இப்போ நம்ம பேரபன் அப்படிங்கிறது ப்ரிசர்வேட்டிவ் சொன்னோம். ஸோ அது மாதிரி வந்து சோடியம் பென்சாய்ட்டுன்னு இருக்குது. ஸோ அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஊறுகாய் வந்து கடையில் வாங்கி ஊறுகாய் நிறைய திங்குது, அதில் நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போக என்ன ஆகும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது எங்கேயாவது கொஞ்சம் வீக்காக இருந்தோம், நம்ம இம்யூன் கொஞ்சம் அதிகமாக வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது வந்து தொற்றாக வந்து ஆரம்பிச்சிடும், புற்றுநோயாக வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பேக்கெட் ஃபுட்ஸு, பாக்கெட்டில் அடைச்சி வர ஃபுட்ஸு, ட்ரெயினில் போகிறோம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா பேக்கெட்டில் வரக்கூடிய அந்த அதே ரயில்வே ஸ்டேஷனில் 2 விதமாக சிப்ஸ் விற்பான். லோக்கல் கம்பெனி ஒருத்தவனா அது போட்டு வந்து சிப்ஸ் விற்பான். இன்னொன்று கலராக போட்டு பேர் சொல்ல விரும்பல, கலராக வந்து கிங்கோ மங்கோன்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து போட்டு சிப்ஸும் விற்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக கார்சினோஜெனிக். ஓகேங்களா, ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகம். ஓகேங்களா, அதுவே நீங்கள் என்ன பண்ணலாம், லோக்கலில் இருந்து வர பேக்கிங்கில் வரக்கூடிய சிப்ஸை வந்து வாங்கி திங்கலாம். அது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி. அவங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. அப்படி பார்த்தா எதுவுமே வாங்கி தரங்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு தகவலுக்கு நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் ப்ரிசர்வ்டு பண்ணுறது, பேக்கெட்டில் வர ஃபுட்ஸு, அதுக்கடுத்து ப்ராசஸ்டு மீட்ஸ். நல்ல வேளை நம்ம ஊரில் அந்த ப்ராசஸ்டு மீட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வரல. ஃபாரினர்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து ஃபாரினில் யாரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து பேக்கடு மீட் தான் வரும். கறியாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் வந்து ஃப்ரீசரில் வச்சு தான் வரும். அது மாதிரி நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடித்து தான் வந்து வரும். ஓகேங்களா, அது மாதிரி டின்னில் வர்றது, நம்ம சாம்பார் பொடி வீட்டில் மேக்ஸிமம் அரைச்சிக்கோங்க, மிளகா பொடி அதையுமே பேக்கெட்டில் வாங்குறது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை உள்ளே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரிசியில் நிறைய குப்பையை போட்டு கெமிக்கலை போட்டு தான் வளர்த்து கொண்டு வராங்க. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மளால் இதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் இந்த 40%ல் சொல்கிறோம். ஒன்று இந்த சிகரெட் பிடிக்கிறது, புகையிலை பிடிக்கிறது, நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறது, அப்புறம் முக்கியமாக உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனா ஏதாவது வாக்கிங்கோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ எதுவும் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க எதுக்கு, கேன்சருக்கு. ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை தவிர்த்துக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள். கரெக்டான எக்ஸசைஸு ப்ளஸ் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங்கோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸு, அப்புறம் நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு, அதுக்கு அடுத்தது வந்து முடிஞ்ச வரைக்கும் பேக்கடு ஃபுட்ஸ் அதெல்லாம் நம்ம எதிர்க்காமல் இருந்தாலே என்ன ஆகணும், புற்றுநோய் வரக்கூடிய சான்சஸ் வந்து மிக கம்மியாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது லத்தீன் மொழியில்
என்னென்னா அதுக்கு நண்டு அப்படிங்கிறது அர்த்தமாகுது. ஓகேங்களா? ஸோ கேன்சர் அப்படிங்கிறது எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜ், லாட்டின் மொழியிலேருந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான மீனிங் அப்படிங்கிறது நண்டு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆன்காலஜி அப்படிங்கிறது கேன்சரை பற்றின படிப்பு. இங்கே ஆன்கோ அப்படிங்கிறது என்னென்னா கட்டி அப்படிங்கிறத குறிக்கும். அதுக்கு அடுத்தது உலக புற்றுநோய் நாள் அப்படிங்கிறது February 4. அதுக்கு அடுத்தது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறது November 17. ஓகேங்களா? ஸோ இது வந்து புக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது. அதனால தான் நம்ம கடைசியாக வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புற்றுநோய் எதனால் வருது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேன்சர்லேருந்தோ இந்த புற்றுநோய் இந்த பார்ட்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தாலும் ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை படித்தா போதும். அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. முக்கியமாக வந்து சயின்ஸ் புரியாதவங்க, நீங்கள் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. ஸோ அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன சின்ன டாபிக் எடுத்து இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.